அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் லன்ச்லாம் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் மார்னிங் எப்படிலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியான ஒரு டே தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், காலையில் எப்படி எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்ச உடனே கடகடன் வேலை பார்க்குறதுக்கு மைண்டு வராது. அப்படியே பரபரன்னு வேலை பார்த்தாலுமே அந்த நாள் ஃபுல்லாமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான இடம். வீட்டோட பின்னாடி வாசல். இதில் ஒரு குட்டியான ஒரு தோட்டம் இருக்குது. இதில் என்ன செடி வளர்ந்துருக்கு, என்ன இலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே செக் பண்ணுறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இதில் ரொம்ப அதிகமான செடியில் முக்கியமாக ஒரு 2-3 செடி தான் இருக்குது. அது என்னென்னு இப்போ காமிக்கிறேன். முள்ளு முருங்கை, அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் விதை போட்டு இப்போ வளர்ந்துருக்கு பப்பாளி. இதை தனியாக ஊண்டி வைக்கணும். சுற்றி இடம் இருக்குது. ஆனால் மாடு தொல்லை அதிகமாக இருக்குன்றனால வலை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செடி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மருதாணி, பச்சை மிளகா, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் மாடியில் சில செடியெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரண்டை இருக்குது. பின்னாடி இவ்வளோ செடி தான் இருக்குது மாடியில். அதுக்கப்புறம் முன்னாடி வாசலில் சில செடிகள்லாம் வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல உட்காந்து காலையில் ஒரு காஃபியோ டீயோ குடிக்கும்போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா மைண்டுக்கு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். மழை லேசாக தூறிக்கிட்டே இருக்கிறன்றனால நல்லா செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லன்ச்சு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். விசில்லாம் போய் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு லன்ச்சு வேலையை முடிச்சிடலாம். லன்ச்செல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பையனை பெரிய பையனை எழுப்பி விட்டுருவேன். அவன் படிச்சுட்ருப்பான் ஒரு சைடு. நான் லன்ச்சை செஞ்சுருவேன். நம்ம லன்ச்சு எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துலேருந்து அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்குள்ளேயும் முடிகிற மாதிரி தான் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கும். ஆனால் எவ்வளோ தூரம் சிம்பிளாக இருக்குமோ அதே அளவுக்கு ஹெல்த்தில் காம்ப்ரமைஸே இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் அதில் எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக நான் பார்த்து செய்வேன். அதே மாதிரி ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்கணும்னு எனக்கு பிடிக்காது. டக்குன்னு வேலையை முடிக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ரெசிபி எல்லாமே சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி குதிரைவாலியில் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் பெரண்டை துவையல், அதுக்கப்புறம் காளான் கூட்டு, இது எல்லாமே செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரைவாலியை நல்லா ஊற வச்சுட்டேன். 1.5 டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு இப்போ காளானை சேர்த்து நல்லா அலசிட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதனால் காளானை கழுவிட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணி செஞ்சோம்னா அந்த காளானும் ஊறிடும், குதிரைவாலி அரிசியும் ஊறிடும். குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் கஞ்சி, இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செய்யும்போது ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டே தெரியாது மற்ற ரைஸுக்கும் குதிரைவாலியில் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாரத்தில் ஒரு 2 நாளாவது சிறுதானியங்களில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. எனக்கு இது ரொம்ப குயிக்கான வேலை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு தான் இந்த குதிரைவாலி தக்காளி சாதத்தை நான் இப்போ அடிக்கடி செய்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். இதை எப்படி செய்கிறதுன்றதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி காளான் எல்லாத்தையும் கட் பண்ணி அதை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ காளான்லாம் கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இதுக்கு வந்து 65 மசாலா கடையில் கிடைக்கிற 10 ரூபா பாக்கெட் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த 65 மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறின பின்னாடி நம்ம வந்து அப்படியே தாளித்து இதை கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து மற்ற வேலைகள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பரணி ஃபுல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் வந்து புதுசாக முளைக்கும் இல்லையா பிஞ்சா, அதை வந்து அப்பப்போவே கட் பண்ணிடுவேன். அதனால் தோலை வந்து உரிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பிஞ்சாக இருந்தால் இந்த இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த கார்னரில் இருக்கிற அந்த நாரை மட்டும் எடுத்தாலே போதும். இதே வந்து ரொம்ப முத்துனதாக இருந்துச்சுன்னா நம்ம தோலை ஃபுல்லாமே நம்ம வந்து எடுக்கணும். நான் வந்து அப்பப்போ புதுசாக முளைக்கிறத நான் கட் பண்ணி அப்பப்போ புளிக்குழம்போ அல்லது துவையலோ சட்னியோ இந்த மாதிரி செஞ்சுருவேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கை கால் வலி இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து நான் எடுத்துக்கிறது. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நான் வந்து தனியாக எடுத்து நல்லா அலசி வச்சுக்கலாம். இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து துவையல் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதம் இது துவையலுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிரண்டை துவையலுக்கு நம்ம வதக்கிடலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கு பின்னாடி நம்ம அரைக்கணும். இது வதக்கி வச்சிட்டோம்னா ஆறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி இதில் ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் நல்லதாக பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 4-5 பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 கொட்டளவுக்கு புளி சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் புளி சேர்க்குறதுனால நம்ம 1 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 கொத்து சேர்த்துக்கிறேன். அது லேசாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுறதுக்குள்ளே மற்ற டிஷ்ஷஸ் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்து செய்யலாம். நான் தேங்காய் துருவல் நேற்று புட்டுக்கு செஞ்ச அந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையும் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டு அரைச்சிடலான்னு அப்படியே அரைக்க போகிறேன். குதிரைவாலியை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஊறிடுச்சுன்னா குழஞ்சிரும் சொல்லி தண்ணியை வந்து வடித்து வச்சுட்டேன் நல்லா அலசிட்டு. இப்போ அந்த தக்காளி சாதத்துக்கு அதுக்கப்புறம் காளானுக்கு தேவையான வெங்காயத்தை இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ காளானை வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கின வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, லேசாக வந்து வதக்கினாலே போதும். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுலேயே மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தனால தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி இதிலிருந்தே விட்டுரும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சிட்டோம் அப்படின்னா அதே தண்ணி விட்டு நல்லா சுருள ரெடியாகி வந்துடும். இது வந்து ரெடி ஆகிறக்குள்ள இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து குதிரைவாலி தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிடலாம்.
இப்போ லஞ்சுக்கான பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ குதிரைவாலி தக்காளி சாதத்தை மட்டும் நம்ம குக்கரில் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஹீட் ஆனோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டிலையே காய்ச்ச பச்சை மிளகாய், அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குன்றனால 5 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 சேர்த்தாலே போதும். இதில் நறுக்குன தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம்ன்றனால கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா இருக்கணும். தக்காளியும் நல்லா வேகிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி சாதம் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் தண்ணியும் அதுக்கப்புறம் வேக வைக்கிற மெத்தடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி ரைஸுக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு 1 டம்ளர் போட்டாலே நிறைய இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருந்த குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் சேர்க்கணும். நம்ம 1.5 டம்ளர் எடுத்தனால நம்ம 3 டம்ளர் எடுத்திருக்கோம். இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா தண்ணி விட்டு காளானும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த காளான் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இந்த காளான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுருந்த பிரண்டை துவையலுக்கான அந்த வதக்களும் நல்லா ஆறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஃப்ரிட்ஜில் இருந்தனால அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் பிரண்டை துவையில் வந்து நம்ம தாளிக்கிறதாலும் தாளிக்கலாம். நான் எப்போயுமே துவையில் வந்து தாளிக்க மாட்டேன், அப்படியே நான் வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா இது தாளித்தோம்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக போயிடும், ஹெல்த்தியான விஷயம். அதனால் கொஞ்சம் தாளிக்காமல் அப்படியே நான் வந்து வச்சுருவேன். இது வந்து இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதை வந்து வெறும் சாதத்தில் ஒயிட் ரைஸில் நம்ம இந்த துவையில் கலந்து சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். அதுவும் இந்த தக்காளி சாதம் லெமன் சாதத்துக்குலாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு, காளான் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதத்துலேயும் விசில் வந்துருச்சு. அது ஆவியெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் வந்து சிங்கில் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசாக எதுவும் செய்யலை, தோசை தான் செய்ய போகிறேன். இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நேற்று வச்ச சாம்பார் இருக்குது, அதுக்கப்புறம் சட்னி இருக்குது. அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் ஊற்றினாலே போதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரத்துலேயே இவ்வளோ டிஷ்ஷு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அதுவும் வீடியோ எடுத்தனால இவ்வளோ டைம் ஆச்சு. வீடியோ எடுக்கலைன்னா இன்னும் குயிக்காகவே வேலை முடிஞ்சிருக்கும். அதுவும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுத்தோன்னு ரொம்பவே வந்து திருப்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து எழுப்பி விட்டாலே போதும், அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிடுவாங்க. நான் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்து சமையல் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வந்து டைம் எனக்கு இருந்தனால நான் வந்து பசங்களுக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டேன். சொல்லு.
அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.